My dear brothers and sisters, நாம் the அன்னை other day மரியாவை பற்றி we were சிந்தித்துக் discussing about கொண்டிருக்கிறோம். Mother Mary. அன்னை மரியாவை பற்றி தொடர்ந்து இன்னும் சிறப்பான முறையில் இந்த மே மாதத்தில் உங்களுடன் பேச விரும்புகிறேன். அன்னை மரியாவை பற்றி தெரிந்து கொள்வது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கும் முக்கியமானதாகும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும், அதாவது கிறிஸ்தவ வாழ்வில் அன்னை மரியாவின் முக்கியத்துவத்தை பற்றி அறிந்திருக்க வேண்டும். இன்று நான் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் உள்ள தொடர்பை பற்றி பேச போகிறேன். இயேசுதான் புதிய மோசஸ் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். இயேசு நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார், நாம் இயேசுவுக்கு என்ன செய்கிறோம் என்பதுதான் புதிய விடுதலை பயணம். பழைய ஏற்பாட்டின் விடுதலை பயணம் எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு சென்றது. புதிய ஏற்பாட்டின் விடுதலை பயணம் எருசலேமிலிருந்து விண்ணகத்திற்கு செல்வது. ஆதலால் இயேசுதான் எருசலேமிலிருந்து விண்ணகத்திற்கு செல்லும் பயணத்தை துவக்கி வைத்தார். விண்ணகமே நமது சேருமிடம், இறுதியாக நமக்கு வாக்களிக்கப்பட்ட நாடு, உண்மையான வாக்களிக்கப்பட்ட நாடு புதிய எருசலேம் நகரம். நாம் இரு விடுதலை பயணங்களை காண்கிறோம். ஒன்று பழைய ஏற்பாட்டின் விடுதலை பயணம், மற்றொன்று புதிய ஏற்பாட்டின் விடுதலை பயணம். இயேசு தமது புதிய பாஸ்காவின் மூலம் இந்த புதிய விடுதலை பயணத்தை தொடங்கி வைக்கவே வந்தார். பழைய ஏற்பாட்டின் பாஸ்காவோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு புதிய பயணம் வேண்டியுள்ளது. ஆகையால் புதிய பாஸ்கா, புதிய வாக்களிக்கப்பட்ட நாடு, புதிய தேவாலயம், இயேசுதான் இந்த புதிய தேவாலயம், புதிய மோசஸ், பழைய ஏற்பாட்டின் மோசஸுக்கும் புதிய ஏற்பாட்டின் மோசஸுக்கும் ஒப்பீடு உள்ளது. இதை பற்றி சில வாரங்களுக்கு முன்பு நான் கூறியுள்ளேன். நம் அனைவருக்கும் புதிய மோசஸை பற்றியும் பழைய மோசஸை பற்றியும் தெரியும். எடுத்துக்காட்டாக நான் ஏற்கனவே கூறியதை சுருக்கமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். பழைய ஏற்பாட்டு மோசஸ் ஓர் எகிப்தியர் அல்ல, ஆனால் எகிப்தில் வளர்க்கப்பட்டவர். புதிய ஏற்பாட்டு மோசஸ் கூட ஓர் எகிப்தியர் அல்ல, ஆனால் இவரும் சிறிது காலம் எகிப்தில் வளர்க்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டு மோசஸ் பிறந்தபோது அவரோடு பிறந்த நிறைய குழந்தைகள் கொல்லப்பட்டனர். புதிய ஏற்பாட்டு மோசஸ் பிறந்த போதும் அவ்வாறே நிறைய குழந்தைகள் கொல்லப்பட்டனர். பழைய ஏற்பாட்டு மோசஸ் இஸ்ரேலர்களை எகிப்திலிருந்து வழிநடத்தி சென்றார். அவர் நீரை கடந்து சென்றார், அதாவது செங்கடலை கடந்து சென்றார். புதிய ஏற்பாட்டு மோசஸான இயேசுவும் அவரது நற்செய்தி பயணத்தை தொடங்கும்போது நீரை கடந்து சென்றார். ஆம், அவர் யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றார். நீரை கடந்து சென்ற பின் மோசஸ் பாலை நிலத்திற்கு சென்றார். அங்கு அவர் இறைவனை சோதித்தார். இயேசு நீரால் திருமுழுக்கு பெற்ற பின் அவரும் பாலை நிலத்திற்கு சென்றார். அங்கு அவர் அலகையினால் சோதிக்கப்பட்டார். மோசஸ் பாலை நிலத்தில் ஒரு மலையுச்சிக்கு சென்று 40 நாட்கள் பட்டினியாக இருந்தார். இயேசுவும் பாலை நிலத்தில் 40 நாட்கள் பட்டினியாக இருந்தார். மோசஸ் மலை உச்சிக்கு சென்று பழைய உடன்படிக்கையை 10 கட்டளைகளை பெற்றுக்கொண்டார். ஆம், அந்த 10 கட்டளைகள் அவருக்கு மலை உச்சியின் மேல்தான் கொடுக்கப்பட்டது. இயேசு மலையேறி சென்று புதிய கட்டளைகளை கொடுத்தார். மலை சொற்பொழிவு, மலை பிரசங்கம் செய்தார். மோசஸ் மலையிலிருந்து இறங்கி வந்த பின் இஸ்ரேலரின் 12 குலங்களுக்கான 12 தலைவர்களை தேர்ந்தெடுத்தார். இயேசு மலை சொற்பொழிவிற்கு பின் இஸ்ரேலரின் புதிய 12 குலங்களுக்கான 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார். மோசஸ் 70 பெரியவர்களை தேர்ந்தெடுத்தார். இயேசுவும் 70 பெரியவர்களை தேர்ந்தெடுத்தார். மோசஸ் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அவரது முகம் ஒளிர்ந்தது. இயேசு தபோர் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது அவரது முகமும் ஒளிர்ந்தது. மோசஸின் மூலமாக செய்யப்பட்ட முதல் அருஞ்செயல் நீரை இரத்தமாக மாற்றியது. இயேசு செய்த முதல் மற்றும் கடைசி அருஞ்செயல்களாவன முதலில் நீரை திராட்சரசமாக மாற்றியது, இறுதியாக திராட்சரசத்தை தம் விலை மதிப்பற்ற இரத்தமாக மாற்றியது. இவ்வாறு நாம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகளின் இடையே நிறைய ஒப்பீடுகளையும் இணையானவற்றையும் காண்கிறோம். மோசஸ் வானத்திலிருந்து மன்னாவை கொண்டு வந்து மக்களுக்கு உணவளித்தார். இயேசுவும் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேர்களுக்கு உணவளித்தார். ஆதலால் முடிவு இதுதான்: பழைய பாஸ்கா, புதிய பாஸ்கா, பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை, பழைய ஏற்பாட்டு மன்னா, புதிய ஏற்பாட்டு மன்னா, பழைய ஏற்பாட்டு மோசஸ், புதிய ஏற்பாட்டு மோசஸ். அப்படியானால் புதிய உடன்படிக்கை பேழை எங்கே? நாம் இதை பற்றி சிந்திக்க போகிறோம்.
புதிய உடன்படிக்கை பேழை எங்கே? பழைய ஏற்பாட்டில் இருந்த உடன்படிக்கை பேழை மிகவும் முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு மக்களின் வழிபாடு முழுவதுமே உடன்படிக்கை பேழையை, அப்புனித கூடாரத்தை மையமாக கொண்டே அமைந்திருந்தது. அப்புனித கூடாரத்தில் உடன்படிக்கை பேழை 7 விளக்கு துண்டுகள் கொண்ட மெனோரா மற்றும் அர்ப்பண அப்பங்கள் ஆகியவை இருந்தன. புனித கூடாரத்தின் 3 பகுதிகளில் ஒன்று திருவுறைவிடம். அங்குதான் இஸ்ரேலியர்கள் உடன்படிக்கை பேழையை வைத்திருந்தனர். அப்புனித கூடாரத்தை மையமாக கொண்டே மொத்த வழிபாடும் அமைந்திருந்தது. புனித கூடாரத்தின் மிக முக்கியமான பொருள் உடன்படிக்கை பேழைதான். புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழை எங்கே? பழைய ஏற்பாட்டில் இணையானவற்றையும் நிழல்களையும் காண்கிறோம். புதிய உடன்படிக்கை பேழை எங்கே என்பதை பற்றி தான் இன்று சிந்திக்கப் போகிறோம். முதலில் நாம் பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பேழையை பற்றி அறிந்து கொள்வோம். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பேழையின் சிறப்பு என்ன? இன்று அந்த பேழை எங்கே இருக்கிறது? இப்பொழுது அது எங்கே? புனித பவுலடியார் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 9 வசனங்கள் 3 முதல் காண்போம். புனித கூடாரத்தை பற்றி பவுலடியார் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். இதை அவர் பிரிவு 9 வசனம் 3 கூறியது: 2ஆம் திரைக்குப் பின் திருத்தூயகம் என்னும் கூடாரம் இருந்தது. புனித பவுலடியார் புனித கூடாரத்தை பற்றி தான் விளக்கிக் கொண்டிருக்கிறார். நம்மிடம் ஒரு புனித கூடாரம் உள்ளது. அது சிறிய உருண்டை. ஆனால் பழைய ஏற்பாட்டு புனித கூடாரம் மிக பெரியது. அதில் 3 பகுதிகள் இருந்தன. முதல் பகுதி திரு உறைவிடம், 2ஆம் பகுதி திரு தூயகம், 3ஆம் பகுதி முன்கூடாரம். இம்மூன்று முக்கிய பகுதிகளும் அந்த பெரிய புனித கூடாரத்தினுள் அமைந்துள்ளது. இதைத்தான் புனித பவுலடியார் இங்கு குறிப்பிட்டுள்ளார். இப்பொழுது நாம் எபிரேயர் திருமுகம் பிரிவு 9 வசனம் 1 பார்ப்போம். புனித கூடாரத்தை வழிபட சில கட்டுப்பாடுகள் இருந்தன மற்றும் திரு உறைவிடம். கவனமாக கேளுங்கள், திரு உறைவிடம். அத்திரு உறைவிடத்தில் முன்கூடாரம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அங்கே ஒரு விளக்கு தண்டும் ஒரு மேசையும் படையல் அப்பங்களும் இருந்தன. இப்பொழுது வசனம் 3. 2ஆம் திரைக்கு பின் திருத்தூயகம் என்னும் கூடாரம் இருந்தது. அதில் பொன்தூப பீடமும் முழுவதும் பொன்தகடு வேய்ந்த உடன்படிக்கை பேழையும் இருந்தன. இப்பேழையில் பொற்சாடியில் வைக்கப்பட்டிருந்த மன்னா. இந்த புனித கூடாரத்தில் 3 விஷயங்கள் உள்ளன. மன்னா, பழைய ஏற்பாட்டு மன்னா நாம் அறிந்ததே. புதிய ஏற்பாட்டு மன்னா இயேசு. மற்றும் ஆரோனின் தளிர்த்த கோல். ஏன் இக்கோல் தளிர்த்த கோல் எனப்படுகிறது? வரலாற்றை கவனித்தால் அதற்கு ஒரு காரணம் உள்ளது. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் ஆரோனை தலைமை குருவாக ஏற்க தயாராக இல்லை. அங்கு லேவியர்களும் குருக்களும் இருந்தனர். நிறைய தலைமை குருக்களும் இருந்தனர். ஆரோன் எவ்வாறு ஒரே தலைமை குருவாக இருக்கலாம் என்று மக்கள் மோசஸுக்கும் ஆரோனுக்கும் எதிராக கிளர்ந்தெழுந்தனர். மோசஸ் இறைவனிடம் முறையிட்டார். இறைவன் கூறினார், எல்லா குருக்களும் தத்தம் கோல்களை கொண்டு வந்து பீடத்தில் வைக்கட்டும். ஜெபத்திற்கு பிறகு அவர்கள் தம் கோல்களை எடுத்து செல்லட்டும். யாருடைய கோல் கொண்டு சென்ற யாருடைய கோல் தளிர்கிறதோ அவரே தலைமை குரு என்றார். அவ்வாறே எல்லா குருக்களும் அவரவரது கோல்களை பீடத்தில் கொண்டு வைத்தனர். செபித்த பிறகு மோசஸ் அவரவர் கோல்களை அவரவர்களிடம் கொடுத்தார். அவர் ஆரோனிடம் அவரது கோலை கொடுத்த போது திடீரென அது தளிர்ந்தது. இது ஓர் அருட்செயல். அக்கோல் அதிசயமானது. எனவேதான் ஆரோனின் தளிர்த்த கோல் உடன்படிக்கை பேழையில் வைக்கப்பட்டிருந்தது. இதை மீண்டும் பார்ப்போம். அதில் என்ன இருந்தது? அதில் பொன்தூப பீடமும் முழுவதும் பொன் தகடு வேய்ந்த உடன்படிக்கை பேழையும் இருந்தன. இப்பேழையில் மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்சாடியும் இருந்தது. ஆரோனின் தளர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. பழைய ஏற்பாட்டில் ஆரோனின் தளிர்த்த கோல் தலைமை குருவின் அடையாளம். புதிய ஏற்பாட்டில் தலைமை குரு யார்? இயேசுதான். 3வது பொருள்,
உடன்படிக்கையின் கற்பலகைகள். என்னது? உடன்படிக்கையின் கற்பலகைகள். ஆகையால் இம்மூன்று விஷயங்கள், பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை என்ன? கற்பலகைகள். புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை அது ஆண்டவர் இயேசுதான். ஆகையால் இம்மூன்று விஷயங்கள் கற்பலகைகள், இறைவனின் வாக்கு. ஆகவே அம்மூன்று விஷயங்கள் உடன்படிக்கை பேழையில் இருந்தவை. மெனோரா, ஆரோனின் தளிர்த்த கோல், இறைவனின் வாக்கு. ஆகையால் புதிய மன்னா யார்? இயேசு. புதிய தலைமை குரு யார்? இயேசு. மனுவுரு எடுத்த புதிய வார்த்தை யார்? இயேசு. இம்மூன்றையும் சுமப்பது எது? உடன்படிக்கை பேழை. உடன்படிக்கை இம்மூன்றையும் சுமக்கிறது. ஆகையால் இயேசுவை தன் கருப்பையில் 9 மாதங்கள் தாங்கியது யார்? அன்னை மரியா. இதனால்தான் தொடக்க திருச்சபையின் தந்தையர்கள் முதல் 2, 3ஆம் நூற்றாண்டுகளில் இருந்த திருச்சபை தலைவர்கள் அன்னை மரியாவை உடன்படிக்கையின் பேழை என்று அழைத்தனர். இது உணர்ச்சிகரமான அழைப்பல்ல, பற்றினால் வந்த அழைப்பல்ல, திருவிவிலியத்திலிருந்து வந்த அழைப்பு. இயேசுவே தலைமை குரு என்றும், இயேசுவே வாழ்வு தரும் உணவு என்றும், இயேசுவே மனுவுரு எடுத்த வாக்கு என்றும் நீங்கள் அறிந்திருந்தால், இவற்றை ஏந்திக் கொண்டிருந்த அந்த கலம் எது? அன்னை மரியா. இயேசுவை ஏந்திக் கொண்டிருந்த கலம் எது? அன்னை மரியா. ஆகவேதான் உடன்படிக்கை பேழை எவ்வாறு கட்டப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது எவ்வாறு கட்டப்பட்டிருந்தது என்பதை நீங்கள் அறிந்தால்தான் அன்னை மரியாவுக்கும் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழைக்கும் உள்ள முக்கியமான தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். விடுதலை பயண நூல் பிரிவு 25 வசனம் 8 வாசிப்போம். வசனம் 8. இதை படித்தால்தான் அன்னை மரியாவுக்கும் உடன்படிக்கை பேழைக்கும் உள்ள முக்கியமான தொடர்பை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். நான் அவர்கள் நடுவில் தங்குவதற்கென ஒரு தூயகம் அமைக்கப்படட்டும். ஆண்டவர் கூறுகிறார், நான் தங்குவதற்கென ஒரு உடன்படிக்கை பேழையை அமைக்க வேண்டும். ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்காக, ஆண்டவருக்கு நம்முடன் இருக்க வேண்டும் என. வசனம் 9. திருவுறைவிட அமைப்பையும் அதன் அனைத்து பொருள்களின் அமைப்பையும் நான் உனக்கு சொல்லி காட்டுகிறபடியெல்லாம் செய்யுங்கள். அடுத்து வசனம் 10. வசனம் 10 வாசிக்கிறேன். சித்திம் மரத்தால் அவர்கள் ஒரு பேழை செய்யட்டும். எந்த மரம்? உடன்படிக்கை பேழை எந்த மரத்தினால் செய்யப்பட வேண்டும் என்பதை கூட இறைவன் கூறியிருக்கிறார். சித்த மரம் என்றால் என்ன? அக்காசிய மரம் என்று கூட அழைக்கப்படுகிறது. யூதர்களை பொறுத்தவரை அது ஒரு புனிதமான மரம். அதன் மிகையான தாங்கு திறனால் அம்மரம் சிறப்பு பெற்றது. அது ஒரு புனிதமான மரம், புனித மரம் என்று கருதப்படுகிறது. அதன் மிகையான தாங்கு திறனால் அம்மரம் சிறப்பு பெற்றது. அம்மரம் மிக வலிமையானது, நீடித்து உழைக்கக்கூடியது. அம்மரம் நீடித்து உழைக்கக்கூடியது, அழிக்க முடியாதது. இந்த அக்காசியா மரம் அழிக்க முடியாத மரம். அது மிக வலிமையானது, புனிதமானதும் கூட. இறைவன் இந்த அழிக்க முடியாத மரத்தை கொண்டு உடன்படிக்கை பேழையை செய்யுமாறு மோசஸை கேட்டுக்கொண்டார். அன்னை மரியா புனிதமிக்கவர் என்பது நமக்கு தெரியும். அவரது உடல் அழிவுறவில்லை, அழிக்கப்படவும் இல்லை, அதை அழிக்கவும் முடியாது. அடுத்த வசனம், வசனம் 11. அதன் மேலெங்கும் பசும் பொன்னால் மூடுவாய். சாதாரண தங்கம் அல்ல, அது உயர்தரமான தங்கம். அதால் இந்த உடன்படிக்கை பேழை மூடப்பட்டிருக்க வேண்டும். தூய பொன் என்பது உள்ளும் புறமும் அருள் நிறைந்திருப்பதை குறிக்கிறது. முற்றிலும் அருள் புரிந்திருக்கிறது. உள்புறம் மட்டுமல்ல, வெளிப்புறமும் கூட. உள்ளும் புறமும் வேய்ந்திடுவாய், அதை சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் பொருத்திடுவாய். அடுத்து வசனம் 12. 4 பொன் வளையங்களை வார்த்து 2 வளையங்களை ஒரு பக்கத்திலும் 2 வளையங்களை மறுபக்கத்திலுமாக அதன் 4 கால்களோடும் பொருத்திடுவாய். உடன்படிக்கை பேழையை சுமந்து செல்ல தூய பொன்னாலான 2 கம்புகள் உள்ளன. உடன்படிக்கை பேழையை தொடுவதற்கு எவருக்கும் அனுமதி இல்லை. அதை தூக்கிச் செல்ல எவராது விரும்பினால் அவர்கள் இந்த பொன் கம்புகளைத்தான் தொடலாம். குருக்கள் மட்டுமே பேழையை தொடலாம், வேறு யாரும் தொட முடியாது.
மற்றவர்கள் இந்த பொன் கம்புகளைத்தான் தொடலாம். அடுத்த வசனம், சித்திம் மரத்தினால் பேழை அவர்கள் செய்யட்டும், அதை 4 பொன் வளையங்களை வார்த்து 2 வளையங்களை ஒரு பக்கத்திலும் 2 வளையங்களை மறுபக்கத்திலுமாக. வசனம் 16 வாசிப்போம். நான் உனக்கு கொடுக்கும் உடன்படிக்கை கற்பலகைகளை பேழையினுள் வைப்பாய். கற்பலகைகளை பேழையினுள் வைப்பாய். அடுத்த வசனம் 17 வசனம், மேலும் பசும் பொன்னால் இரக்கத்தின் இருக்கை ஒன்று அமைப்பாய். அதன் நீளம் 2.5 முழம், அகலம் 1.5 முழமாக இருக்கட்டும். உடன்படிக்கை பேழையின் மேற்பகுதி இரக்கத்தின் இருக்கை எனப்படுகிறது. சகோதர சகோதரிகளே, இயேசுவே இரக்கம். இயேசுவே அன்னை மரியாவினுள் இருந்தார். எனவே அன்னை மரியாதான் இரக்கத்தின் இருக்கை. அடுத்த வசனம் 18 பார்ப்போம். 2 பொன் கெருபுகளை செய்தல் வேண்டும். இரக்கத்தின் இருக்கையில் உள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக அமைப்பாய். உடன்படிக்கை பேழையின் மேற்பகுதியில் இரக்கத்தின் இருக்கையின் இருபுறம் 2 கெருபுகள் உள்ளன. கெருபுகள் என்றால் தேவ தூதர்கள். அவர்கள் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தபடி இரக்கத்தின் இருக்கையின் இருபுறமும் இருக்கின்றனர். நினைவு கொள்ளுங்கள், உருவ வழிபாடு, சிலை வழிபாடு செய்யக்கூடாது என்று நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம். 2 கெருபுகளின் சிலைகளை செய்து அவற்றை உடன்படிக்கை பேழையின் மேற்பகுதியில் வைக்குமாறு இறைவனே மோசசிடம் கூறுகிறார். அடுத்த வசனம் 19வது வசனத்தை பார்ப்போம். ஒரு புறத்தில் 1 கெருபும் மறுபுறத்தில் மற்றொரு கெருபுமாக அமைக்க வேண்டும். இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்ததாக அதன் 2 ஓரங்களிலும் கெருபுகளை செய்துவை. அடுத்து வசனம் 20, அக்கெருபுகள் தம் இறக்கைகளை மேநோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருக்கட்டும். கெருபுகளின் முகங்கள் ஒன்றையொன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் விளங்கட்டும். அனைவரும் தேவ தூதர்களும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறே உள்ளன. வசனம் 21, பேழை மேல் இரக்கத்தின் இருக்கையை பொறுத்து பேழையினுள் நான் உனக்களிக்கும் உடன்படிக்கை கற்பலகைகளை வைப்பாய். கற்பலகைகளை உள் வைப்பாய். வசனம் 22 படிப்போம். அங்கே நான் உன்னை சந்திப்பேன். உடன்படிக்கை பேழையில் இறைவன் மனிதனை சந்திப்பதாக கூறுகிறார். உடன்படிக்கை பேழையில் இறைவன் மனிதனை சந்திக்கிறார். நமக்கு தெரியும், இறைவனின் இறைத்தன்மையும் மனிதனின் மனிதத்தன்மையும் அன்னை மரியாவின் கருப்பையில் ஒன்றிக்கின்றன. அங்கு இறைவன் மனிதராகிறார். இறைவனின் இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் அன்னை மரியாவின் கருப்பையில் ஒன்றிணைகின்றன. உடன்படிக்கை பேழையில் இறைவன் மனிதனை சந்திப்பதாக கூறுகிறார். 2 கெருபுகள் நடுவிலிருந்து நான் உன்னோடு பேசி இஸ்ரேல் மக்களுக்கான கட்டளைகள் அனைத்தையும் உனக்கு கொடுப்பேன். அதாவது எல்லா கட்டளைகளும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று இறைவன் கூறுகிறார். எல்லா கட்டளைகளும் எல்லா போதனைகளும் உடன்படிக்கை பேழையிலிருந்து தான் வரும். வரலாற்றை சற்று பின்னோக்கி பார்த்தால் நம்மிடையே ஆரோக்கியமான பிரிவுகள் உள்ளன. அதற்கும் பின்னோக்கி பார்த்தால் அதில் 2 அல்லது 3 பிரிவுகளே இருந்தன. கத்தோலிக்க திருச்சபை, பழமை கோட்பாட்டு திருச்சபை, இன்னும் இது போன்ற சில பிரிவுகள் இருந்தன. 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரே ஒரு திருச்சபை, அதாவது புனித கத்தோலிக்க திருச்சபை மட்டுமே இருந்தது. அதற்கு முன் 12 திருத்தூதர்கள் மட்டுமே இருந்தனர். அதற்கு முன்பாக ஓர் அறையில் அன்னை மரியா மட்டும் இருக்கிறார். தேவதூதர் ஒருவர் அவரிடம் வந்து பேசுகிறார். அன்னை மரியா தேவதூதர் கொடுத்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்கிறார். அவரது கருப்பையிலிருந்தே இயேசு உருவாகிறார். அந்த கருப்பையில் இருந்துதான் கிறித்துவமே தொடங்குகிறது. அந்த கருப்பையில் இருந்துதான் புதிய கட்டளைகள் பிறக்கிறது. அந்த கருப்பையில் இருந்துதான் புதிய மன்னா உருவாகிறது. அந்த கருப்பையில் இருந்துதான் புதிய பாஸ்கா தொடங்குகிறது. அந்த கருப்பையில் இருந்துதான் புதிய அர்ப்பண அப்பம் தோன்றுகிறது. அந்த கருப்பையில் இருந்துதான் புதிய பயணம் தொடங்குகிறது. இது பழைய ஏற்பாட்டில் இருந்து. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனால் தான் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் தொடர்புடையவை என்று கூறினேன். மற்றொரு நிகழ்வையும் வாசிப்போம். இந்த விடுதலை பயணம் எவ்வாறு தோன்றியது, எவ்வாறு சென்றது? லேவியரும்
குருக்களும் தலைமை குருவான ஆரோனும் உடன்படிக்கை பேழையை சுமந்து கொண்டு முன்னே சென்றனர். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் உடன்படிக்கை பேழையை தொடர்ந்து பின் சென்றனர். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவே புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழை. அவர் உடன்படிக்கை பேழையானால், இயேசுவை பின்தொடர்ந்து செல்ல விரும்பினால் நீங்கள் அன்னை மரியாவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அவர் திருச்சபையை முன்னடத்தி செல்லட்டும். அவர்தான் புனித கத்தோலிக்க திருச்சபையை சரியான பாதையில் வழி நடத்தி செல்கிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலியர்கள் உடன்படிக்கை பேழையை பின்தொடர்ந்து சென்றது போல கிறிஸ்தவர்களாகிய நாம் அன்னை மரியாவை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். உடன்படிக்கை பேழை நின்றபோது இஸ்ரேலியர்கள் நின்றார்கள். உடன்படிக்கை பேழை பயணத்தை தொடர்ந்த போது அவர்களும் தொடர்ந்தார்கள். அவர்கள் உடன்படிக்கை பேழையைத்தான் நோக்கினார். பேழைதான் பாலை நிலத்தை நோக்கியது. அவர்கள் பாலை நிலத்தை நோக்க தேவையில்லை. கானாவூர் திருமணத்தின் உள்ளே என்ன குறைபாடு இருக்கிறது என்பதை எவருமே அறியவில்லை. அன்னை மரியாதான் அந்த பிரச்சனையை அறிந்து அதற்கு தீர்வு கண்டார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு முன்னே எதிரில் பாலை நிலத்தை கண்டால் நீங்கள் அது பற்றி கவலை கொள்ள வேண்டாம். நீங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடன் சுவைத்து வாழுங்கள். அன்னை மரியா உங்களுக்கு முன் செல்வார். அவர் பாலை நிலத்தை கண்டு அதற்கு ஒரு தீர்வு கண்டு உங்கள் பாதையையும் தெளிவுபடுத்துவார். நீங்கள் அன்னை மரியாவை பின்தொடர்ந்து சென்றால் மட்டும் போதும். இதை கவனமாக கேளுங்கள் சகோதர சகோதரிகளே, இது மிகவும் முக்கியமானது. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை பேழைக்கும் புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாவுக்குமான மற்றுமொரு தொடர்பை நாம் காண்கிறோம். இஸ்ரேலர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டை அடைந்ததும், அங்கு அம்மக்கள் அங்கு அடைந்ததும், இஸ்ரேலியர்கள் அங்கு சென்றடைந்ததும், அங்கு அம்மக்கள் ஒரு சிறு ஆலயத்தை கட்டி அதில் உடன்படிக்கை பேழையை அங்கு வைத்தனர். அங்கிருந்து உடன்படிக்கை பேழையானது, அந்த உடன்படிக்கை பேழையானது இறைவாக்கினர்களில் ஒருவரான ஏலியின் பாதுகாப்பின் கீழ் வந்தது. ஏலியின் பாதுகாப்பின் கீழ் வந்ததும் அவரது மகன்கள் அவருக்கு கீழ்ப்படியாமல் பிலிஸ்தியருக்கு எதிரான போர் நடக்கும்போது அங்கு உடன்படிக்கை பேழையை தூக்கிச் சென்றனர். ஏலியின் மகன்கள் இறைவனின் அனுமதியின்றி போருக்கு சென்றமையால் போரில் தோற்று போனார்கள். வெற்றி பெற்ற பிலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பேழையை கைப்பற்றி அவர்கள் நாட்டிற்கு கொண்டு சென்றனர். அவர்கள் நாட்டில் உடன்படிக்கை பேழையை வைத்த இடங்களிலெல்லாம் பஞ்சமும் தொற்று நோய்களும் கொள்ளை நோய்களும் தோன்றி பரவின. இதனால் அச்சமுற்ற பிலிஸ்தியர்கள் உடன்படிக்கை பேழையை மீண்டும் இஸ்ரேலியர்களிடமே கொண்டு வந்து கொடுத்து விட்டனர். அதை திரும்ப எடுத்துச் சென்றால் கொள்ள நோய்கள் எல்லா இடங்களிலும் பரவும் என்ற அச்சத்தையும் வெளிப்படுத்தினார். அதனால் அச்சமுற்ற இஸ்ரேலியர்கள் பேழையை ஏற்றுக்கொண்ட போதிலும் அதை எங்கு வைப்பது என்று கலக்கமுற்றனர். அப்பேழை ஒருவர் வீட்டில் மட்டும் 20 ஆண்டுகள் வைக்கப்பட்டிருந்தது. பிற்காலத்தில் தாவீது அரசரானபோது அவர் உடன்படிக்கை பேழைக்கு முன்னுரிமை அளித்தார். அவர் உடன்படிக்கை பேழையை அவ்வீட்டிலிருந்து எடுத்து வந்து எருசலேமில் ஓர் ஆலயத்தை கட்டி அதில் வைக்க விரும்பினார். சாமுவேல் 2 பிரிவு 6 வசனம் 2 வாசிப்போம். பிரிவு 6 சாமுவேல் 2 வசனம் 2. சாமுவேல் 2 பிரிவு 6 வசனம் 2. அதாவது தாவீது அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் கடவுளின் பேழையை கொண்டு வர பாலை யூதாவுக்கு சென்றனர். இது கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவர் பெயரால் அழைக்கப்படுகிறது. அவர்கள் புறப்பட்டு யூதேயாவுக்கு சென்றனர். இதில் உள்ள தொடர்பு உங்களுக்கு புரிகிறதா? அன்னை மரியாவுக்கு மங்கள வார்த்தை அறிவிக்கப்பட்ட பின் அவர் புறப்பட்டு யூதேயாவுக்கு சென்றார். லூக்கா நற்செய்தி பிரிவு 1 வசனம் 39. லூக்கா நற்செய்தி பிரிவு 1 வசனம் 39. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதே மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். உடன்படிக்கை பேழையை கொண்டு வர சென்ற தாவீது அரசருக்கு என்ன நிகழ்ந்தது என்று பார்ப்போம். தாவீது உடன்படிக்கை பேழையின் ஆற்றலை கண்டார். ஊசா விதியை மீறி பேழையை தொட்டதால் அவ்விடத்திலேயே அவன் இறந்தான். இதை கண்டு அவர் அஞ்சினார்.
சாமுவேல் 2 பிரிவு 6 வசனம் 9. அன்று தாவீது ஆண்டவருக்கு அஞ்சி, இத்தகைய ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என்று வினவினார். அவர் விவரித்தார், இத்தகைய ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன். இதில் ஏதாவது புரிகிறதா? லூக்கா நற்செய்தி பிரிவு 1 வசனம் 43. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அன்னை மரியா யூதேயாவில் எலிசபெத் வீட்டிற்கு வந்தபோது இவ்வாறு எலிசபெத் உரக்க கூறுகிறார். தாவீதும் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழை என் பாதுகாப்பில் வருவதற்கு நான் யார் என்று கேட்கிறார். ஆண்டவரின் தாய் யார்? உடன்படிக்கை பேழை யார்? இங்கு நாம் பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பேழைக்கும் அன்னை மரியாவுக்கும் உள்ள தொடர்பை காண்கிறோம். அன்னை மரியாதான் புதிய உடன்படிக்கை பேழை. அன்னை மரியாதான். சாமுவேல் 2 பிரிவு 6 வசனம் 15 படிப்போம். வசனம் 15, 16 பார்ப்போம். தாவீதும் தாவீதின் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடு எக்கால முழக்கத்தோடு ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். வசனம் 16, ஆண்டவரின் பேழை தாவீதின் நகரை அடைந்தபோது தாவீது அரசர் உடன்படிக்கை பேழையை கண்டதும் மகிழ்ச்சியால் இறைவன் முன் குதித்து கொண்டும் நடமாடிக்கொண்டும் இருந்தார். லூக்கா நற்செய்தி பிரிவு 1 வசனம் 41. மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. அன்னை மரியா எலிசபெத்துக்கு முன் வந்து அவரை வாழ்த்திய போது எலிசபெத்தின் கருப்பையிலிருந்து குழந்தையானது தாவீது அரசை போலவே மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தது. அன்னை மரியா வந்தவுடன் அந்த குழந்தை கருப்பையிலிருந்து துள்ளி குதித்தது. இப்பொழுது சாமுவேல் 2 பிரிவு 6 வசனம் 11. சாமுவேல் 2 பிரிவு 6 வசனம் 11. ஆண்டவரின் பேழை கித்தியனான ஓபோத் ஏதோமின் 3 மாதங்கள் தங்கிற்று. ஆண்டவர் ஓபோது ஏதோமுக்கும் அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். ஓபோது ஏதோமின் வீட்டில் 3 மாதங்கள் தங்கிற்று. ஆண்டவர் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். லூக்கா நற்செய்தி பிரிவு 1 வசனம் 56. மரியா எலிசபெத்தோடு தங்கி இருந்த பின்பு தம் வீடு திரும்ப 3 மாதம் ஆயிற்று. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த தொடர்புகள் எல்லாம் ஏதோ தற்செயலாக நிகழ்ந்தவை என நம்புகிறீர்களா? திருவிவிலியம் மனிதர்களால் எழுதப்பட்டிருந்தால் இவையெல்லாம் தற்செயலாக நிகழ்ந்ததென இருக்கலாம். ஆனால் தூய ஆவியின் தூண்டுதலினால் தான் திருவிவிலியம் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே இவை அனைத்தும் இறைவனின் செயல்களாகும். மற்றுமொரு தொடர்பை காண்போம். நிறைய தொடர்புகள் இருக்கின்றது. உடன்படிக்கை பேழை ஒரு துணியால் போற்றப்பட்டிருந்தது என்று பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. உடன்படிக்கை பேழை பழைய துணியால் போர்த்தப்பட்டிருந்தது. அன்னை மரியா ஒரு துணியால் தம் உடல் முழுவதையும் போர்த்தியிருந்தார். அன்னை மரியா அளித்த திருக்காட்சிகளின் போது அவர் ஒரு நீல நிற துணியால் போர்த்தியிருந்தார். நீல நிறம் அன்னை மரியாவின் நிறம். நீல நிறம் அவர் போர்த்தியிருந்தார். நமக்கெல்லாம் தெரியும், நீல நிறம் அன்னை மரியாவின் நிறம். அவர் நீல நிற துணியை போர்த்தியிருந்தார். எண்ணிக்கை நூல் பிரிவு 4 வசனம் 5. எண்ணிக்கை நூல் பிரிவு 4 வசனம் 5. பாளையத்தினர் புறப்பட்டு செல்லும் போது ஆரோனும் அவன் புதல்வரும் உள்ளே சென்று மூடுதிரையை இறக்கி அதனை கொண்டு உடன்படிக்கை பேழையை மூடுவர். அடுத்து வசனம் 6. பின் வெள்ளாட்டு தோலால் அதனை மூடி கரு நீளமான ஒரு துணியை அதன் மேல் விரித்து நிலை கால்களில் வைப்பர். அதன் மேல் விரித்து நிலை கால்களில் வைப்பர். உடன்படிக்கை பேழை நீல நிற துணியால் போர்த்தப்பட்டிருந்தது. ஏன் நீலம்? புதிய ஏற்பாடு வரலாற்றில் எல்லோருக்கும் தெரியும், அன்னை மரியாவும் நீல நிற துணியால் தம்மை போர்த்தியிருந்தார். இது மட்டுமல்ல, இது போன்ற அநேக தொடர்புகளை நாம் காணலாம். உடன்படிக்கை பேழை போற்றியிருந்ததை பற்றி 2 ஏற்பாடுகளிலும் நிறைய ஒற்றுமைகளை நாம் காணலாம். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் படித்திருக்கிறோம், எருசலேம் தேவாலயம் கட்டும் பொழுது சாலமன் தான் எருசலேம் தேவாலயம் கட்டினார். ஆனால் இறைவன் அங்கு வரவில்லை. இறைவன் அங்கு காட்சியளிக்கவில்லை. இறைவன் ஆலயத்தினுள் வர வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஒரு செயலை செய்தனர். என்ன தெரியுமா? உடன்படிக்கை பேழையை அங்கு கொண்டு வந்தனர்.
உடன்படிக்கை பேழை இருக்கும் இடத்தில் இறைவன் தம் மகிமையில் மேக வடிவில் உடன்படிக்கை பேழையின் மீது நிழலிடுவார். மேக வடிவிலான நிழல் உடன்படிக்கை பேழையின் மீது விழும். இப்பொழுது நாம் அரசர்கள் நூல் 1 பிரிவு 8 4 முதல் 10வது வசனம் முடிய வசனம் 4. ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். இப்பொழுது வசனம் 5. அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் எண்ணவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். வசனம் 6. பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். வசனம் 7. அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. வசனம் 8. தண்டுகள் நீளமாய் இருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறைக்கு முன்னுள் தூயகத்திலிருந்து காணக்கூடியவையாய் இருந்தன. ஆனால் வெளியில் நின்று தெரியாது. இன்று வரை அந்த தண்டுகள் அங்கேதான் இருக்கின்றன. வசனம் 9. 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஓரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. அடுத்து வசனம் 10. குருக்கள் தூயகத்தில் நின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. உடன்படிக்கை கொண்டு வந்தவுடன் ஆண்டவர் மேகமாய் அங்கு சூழ்ந்தார். அன்னை மரியா உங்கள் இல்லத்தில் கோவில் கொண்டிருந்தால் இறைவனும் உங்கள் இல்லத்தில் கோவில் கொண்டிருப்பார். இறைவன் உங்கள் இல்லத்தில் கோவில் கொள்ளச் செய்ய வேண்டுமானால் முதலில் அன்னை மரியா உங்கள் இல்லத்தில் கோவில் கொள்ளச் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஆண்டவர் மேகமாய் அங்கு வந்து நிரம்புவார். இறைவனின் மகிமை இல்லத்தை நிரப்புகிறது. இறைவனின் மகிமை இல்லத்தை நிரப்புகிறது. இதை மறந்துவிடாதீர்கள். இல்லத்தை நிரப்புகிறது இறைவனின் மகிமை. ஆரம்பத்தில், அதாவது விடுதலை பயணத்தின் போதும் கூட அவர்கள் உடன்படிக்கை பேழையை சுமந்து செல்லும் போதெல்லாம் இறைவனின் பிரசன்னம் அவர்களை சூழ்ந்திருக்கும். விடுதலை பயணம் பிரிவு 40 வசனம் 35. விடுதலை பயணம் பிரிவு 40 வசனம் 35. அனைவரும் படியுங்கள். சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திருவுறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. மேகமாய் ஆண்டவர் திருவுறைவிடத்தை நிரப்பியதால் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் உடன்படிக்கை பேழையை வைத்தாலும் அவ்விடத்தில் அந்நேரத்தில் இறைவன் அங்கு நிழலிடுவார். சகோதர சகோதரிகளே, இது ஒரு முக்கியமான தொடர்பாகும். ஏன் தெரியுமா? பலர் உடன்படிக்கை பேழையை பற்றி கேட்கிறார்கள். யூதர்களுக்கு உடன்படிக்கை பேழையானது அவர்களின் நம்பிக்கையில் முக்கியமானதொன்றாகும். வரலாற்றில் உடன்படிக்கை பேழை என்னவாயிற்று? நாம் புலனத்தில் தேடி பார்த்து அறிந்து கொள்ளக்கூடும். அப்பேழை இங்கிருக்கிறது அங்கிருக்கிறது என்று மக்கள் கூறலாம். ஆனால் அவையெல்லாம் அதிகாரப்பூர்வமானவை அல்ல. சிலர் அப்பேழை எத்தியோப்பியாவில் ஒரு மடத்தில் இருப்பதாக கூறுகின்றனர். ஆனால் யூத மக்களே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. திருவிவிலியத்தை பொறுத்தவரை உடன்படிக்கை பேழை எங்கிருக்கிறது? பாபிலோனியர்கள் படையெடுத்து வந்து எருசலேம் தேவாலயத்தை அழித்தனர். அவர்கள் அனைத்தையும் அழித்தனர். அனைத்தையும். பாபிலோனர்களால் இஸ்ரேலியர்கள் நாடு கடத்தப்பட்ட போது சில நிகழ்வுகள் நடந்துள்ளன. பாபிலோனியர்கள் வந்து எருசலேம் தேவாலயத்தை அழிக்கும் முன்பே இறைவன் இறைவாக்கினர் எரேமியாவை அழைத்தார் மற்றும் அவரிடம் கூறினார். நாம் படிப்போம். 2வது மக்கபேயர் பிரிவு 2 வசனம் 4. 2ஆம் மக்கபேயர் பிரிவு 2 வசனம் 4. இவையெல்லாம் அதே ஆவணங்களில் காண கிடக்கின்றன. இதெல்லாம் 2ஆம் மக்கபேயர் பிரிவு 2 வசனம் 4. இறை வெளிப்பாட்டால் ஏவப்பற்று கூடாரத்தையும் பேழையையும் தம்மோடு கொண்டு வரும்படி இறைவாக்கினர் பணித்தார். முன்பே மோசே ஏறி சென்று கடவுளின் உரிமை சொத்தை கண்ட மலைக்கு இவரும் சென்றார். இவையெல்லாம் அதே ஆவணங்களில் காண கிடக்கின்றன. அது நெபோ மலை. இங்குதான் மோசஸ் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்.
அதே இடத்திற்கு இறைவாக்கினர் எரேமியா உடன்படிக்கை பேழையை எடுத்து வந்தார். எரேமியாவும் மோசஸ் சென்ற மலைக்கு சென்று இறைவனின் உரிமை சொத்தை கண்டார். அடுத்த வசனம் 5. எரேமியா அங்கு சென்று ஒரு குகையை கண்டார். கூடாரத்தையும் பேழையையும் தூப பீடத்தையும் கொண்டு சென்று அதில் வைத்து வாயிலை மூடி முத்திரையிட்டார். ஒரு குகை உள்ளது நெபோ மலையில். அங்கு எரேமியா உடன்படிக்கை பேழை, தூப பீடம், கூடாரம் ஆகியவை அனைத்தையும் அந்த குகையினுள் வைத்து முழுவதுமாக மூடிவிட்டார். நெபோ மலையில்தான் இறைவாக்கினர் எலியா விண்ணகத்திற்கு சென்றார். இம்மலையில்தான் மோசஸ் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். இம்மலையின் குகையில்தான் உடன்படிக்கை பேழையும் மறைந்துள்ளது. இப்பொழுது படிப்போம். வசனம் 6. அவரை பின்தொடர்ந்தவர்களுள் சிலர் அக்குகைக்கு செல்லும் வழியை அடையாளம் கண்டு கொள்ள முயன்றனர். ஆனால் அவர்களால் அதை கண்டு கொள்ள முடியவில்லை. சிலர் எரேமியா சென்ற வழியை குறித்து கொண்டு சிறுகாலத்திற்கு பின் வந்து அதை எடுத்துச் செல்லலாம் என நினைத்தனர். ஆனால் அவர்களால் அவ்விடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. எவராலும் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. அது மறைந்தே போயிற்று. எரேமியா இதை பற்றி அறிந்த போது, உடன்படிக்கை பேழையை சிலர் தேடி வருவதை அறிந்த போது அவர் சினமுற்றார். இதையடுத்து அவர் கூறினார் என்னவென்று, இந்த இடம் யாருக்குமே தெரியாமல் இருக்கட்டும். அந்த இடம் தெரியாமல் இருக்கட்டும். எதுவரை? மெசியா வந்து அவரது மக்களை ஒன்று இணைக்கும் வரை, மெசியா இறங்கி வரும் வரை. மெசியா வரும்போது சிதறி கிடக்கும் இஸ்ரேல் குலங்களையெல்லாம் அவர் ஒன்று கூட்டுவார். மெசியா வரும் பொழுது பேழையை பற்றி அனைவருக்கும் தெரிவிக்கப்படும். என்ன தெரிவிக்கப்படும்? உடன்படிக்கை பேழையை பற்றி தெரிவிக்கப்படும். மெசியா வரும்பொழுது உடன்படிக்கை பேழையை பற்றி அனைவருக்கும் தெரிவிக்கப்படும். இறைவன் தெரிவிப்பார். இறைவன் இஸ்ரேல் மக்களை ஒன்று கூட்டும் வரை என்றால் மெசியா வரும் வரை இந்த பேழை மறைக்கப்படும். உடன்படிக்கை பேழை மறைக்கப்படும். உடன்படிக்கை பேழையை இறைவன் வெளிப்படுத்தும் பொழுது அவர் காட்டும் அடையாளம் என்ன? அந்த அடையாளம் வெளிப்பாட்டின் அடையாளம். எப்படி அறிவீர் இதுதான் உடன்படிக்கை பேழை என்று? அடுத்த வசனம். அப்போது ஆண்டவர் இதையெல்லாம் வெளிப்படுத்துவார். என்ன வெளிப்படுத்துவார்? உடன்படிக்கை பேழையை வெளிப்படுத்துவார். இறைவனின் மாட்சி பேழையின் மீது மேகமாக நிழலிடும். இறைவன் உடன்படிக்கை பேழையை வெளிப்படுத்தும் போது அதன் அடையாளம் என்ன? அதன் அடையாளம் என்னவென்றால், உடன்படிக்கை பேழை உங்களுக்கு வெளிப்படும் பொழுது இறைவனின் மாட்சி உடன்படிக்கை பேழையின் மீது மேகமாக நிழலிடும். மேகமாக. இறைவனின் மாட்சி உடன்படிக்கையின் மீது மீண்டும் மீண்டும் அது வெளிப்படும் பொழுது மேகமாக நிழலிடும். 2 விஷயம். மெசியா வருவார், இறைவனின் மாட்சி நிழலிடும். அப்போது நீங்கள் அறிவீர் இதுதான் உடன்படிக்கை பேழை என்று. மோசஸ் உடன்படிக்கை பேழை வைத்திருந்த போது இறைவனின் மாட்சி நிழல் போல் அதை சூழ்ந்தது. சாலமன் பேழையை புனிதப்படுத்தி வைத்திருந்த பொழுது, உடன்படிக்கை பேழையை சாலமன் எருசலேம் தேவாலயத்தில் வைத்திருந்த பொழுது இறைவனின் மாட்சி அதன் மேல் நிழலிட்டது. அதேபோல் மெசியாவை வெளிப்படுத்தும் பொழுது அப்பொழுது இறைவனின் மாட்சி மீண்டும் நிழலிடும். அப்பொழுது நீங்கள் அறிவீர் யார் உடன்படிக்கை பேழை என்று. இப்பொழுது நாம் அந்த இரகசியத்தை வெளியிடுவோம். நான் என்ன கூறப்போகிறேன் என்பது நீங்கள் அறிந்ததுதான். இப்பொழுது நாம் படிப்பது லூக்கா நற்செய்தி பிரிவு 1 வசனங்கள் 30. வசனம் 30. வானதூதர் அவரை பார்த்து, வானதூதர் கெப்ரியேல் அவரை பார்த்து, மரியா அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். வசனம் 31. இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அடுத்து, அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அதுக்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே. வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும்.
உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். இறைமகன் என்றால் இறைவன் மனிதரை சந்திக்கிறார் என்பது பொருள். எங்கு சந்திக்கிறார்? உடன்படிக்கை பேழையில். இறைவனின் வல்லமை மீது நிழலிடும் என்று கூறுகிறார். இறைவன் இந்த உடன்படிக்கை பேழையை ஒரு நாள் வெளிப்படுத்துவார் என்று எரேமியா இறைவாக்கினர் கூறியதை நினைவு கொள்ளுங்கள். மெசையா வரும்பொழுது இறைவனின் மாட்சி பேழையின் மீது நிழலிடும். அப்பொழுது நீங்கள் உடன்படிக்கை பேழை யார் என்பதை அறிவீர். அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உடன்படிக்கை பேழையை வெளிப்படுத்தி விட்டார். நினைவு கொள்ளுங்கள். உடன்படிக்கை பேழை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. உடன்படிக்கை பேழை மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. எங்கே? நெபோ மலையில். நெபோ மலையின் சிறப்பு என்ன? அங்கிருந்துதான் மோசஸ் விண்ணகம் சென்றார். அங்கிருந்துதான் எலியாவும் விண்ணகம் சென்றார். நினைவு கொள்ளுங்கள், இங்கிருந்து உடன்படிக்கை பேழையும் விண்ணகம் சென்று விட்டது. இஸ்ரேலியரின் வரலாற்றை நீங்கள் அறிய வேண்டும். இஸ்ரேலியரின் வரலாற்றை நீங்கள் அறிய வேண்டும். எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்ட போது இறைவன் எரேமியாவை அழைத்து உடன்படிக்கை பேழையை எடுத்துச் சென்று ஓர் இரகசிய இடத்தில் மறைத்து வைக்குமாறு கட்டளையிட்டார். அதன் பிறகு அப்பேழையை பற்றி ஒருவருக்கும் தெரியவில்லை. அது மறைந்து போயிற்று. அடுத்து நாம் உடன்படிக்கை பேழையை இங்கு காண்கிறோம். திருவெளிப்பாடு பிரிவு 11 படிப்போம். வசனம் 19. அப்பொழுது விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. பாருங்கள், விண்ணகத்தில் கோவில் திறக்கப்பட்டது. விண்ணகத்தில் அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. அந்த கோவிலில் மின்னலும் பேரிரைச்சலும் இடி முழக்கமும் நில நடுக்கமும் கனத்த கல்மழையும் உண்டாயின. அடுத்தது பிரிவு 12 வசனம் 1. வசனம் 1. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. அங்கே பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சுமந்திருந்தார். இப்பெண் யார்? அவர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தார். அக்குழந்தை இறைவனின் செம்மறி. அதுவே உலக மீட்பர் எனப்பட்டது. அக்குழந்தை இறைவனின் செம்மறியானால் அக்குழந்தை இயேசு கிறிஸ்துவானால் அக்குழந்தையை பெற்றெடுத்தவர் அன்னை மரியா. இப்பொழுது அன்னை மரியாவுடன் உடன்படிக்கை பேழையும் விண்ணகத்தில் இருக்கிறது. நினைவு கொள்ளுங்கள், தொடர்ந்து திருவெளிப்பாடு நூலை படித்தால் உண்மை விளங்கும். பாம்பும் அலகையும் இரட்டை குறியீடுகள் சாத்தானை குறிக்கும். இறைவனின் செம்மறியும் குழந்தையும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கும் இரட்டை குறியீடுகள். உடன்படிக்கை பேழை பெண். இரட்டை குறியீடு எதை குறிக்கிறது? அன்னை மரியாவை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவை அனைத்தையும் நாம் இப்பொழுது ஒன்றிணைத்து பார்ப்போம். எருசலேம் தேவாலயம் அழிக்கப்பட்ட போது இறைவன் எரேமியாவை அழைத்து உடன்படிக்கை பேழையை அவரது பாதுகாப்பில் எடுத்துச் சென்று மறைத்து வைக்குமாறு பணிந்தார். அதன் பிறகு உடன்படிக்கை பேழையை பற்றி யாருக்கும் தெரியவில்லை. பிறகு அந்த உடன்படிக்கை பேழையை நாம் விண்ணகத்தில் காண்கிறோம். இப்பொழுது புதிய ஏற்பாட்டிற்கு வருவோம். இயேசு ஆலயத்தை கட்டும் பொழுது, இயேசுவே புதிய தேவாலயம், இன்னும் 3 நாட்களில் நான் இந்த ஆலயத்தை கட்டி எழுப்புவேன் என்று அவர் கூறினார். அவர் கூறியது அவரது உடலை பற்றியே. இந்த புதிய தேவாலயம் கல்வாரி மலையில் அழிக்கப்பட்ட போது, அதாவது சிலுவையில் உயிர்விடும் நிலையில், இயேசு யோவானிடம் இந்த உடன்படிக்கை பேழையை அவர் வீட்டிற்கு எடுத்துச் சென்று பாதுகாப்புமாறு பணிகிறார். அவ்வாறே யோவானும் அன்னை மரியாவை அவரது வீட்டிற்கு கூட்டிச் சென்றார். அதன்பின் அன்னை மரியாவை பற்றி நமக்கு எதுவும் தெரியவில்லை. வரலாற்றிலும் கூட அன்னை மரியாவை பற்றி நிறைய செய்திகள் இல்லை. அவர் என்ன செய்தார், எங்கு எப்போது இறந்தார் என்பது பற்றியெல்லாம் நமக்கு தெரியவில்லை. அதன்பின் நாம் திருவிவிலியத்தை வாசிக்கும் பொழுது உடன்படிக்கை பேழையுடன் அன்னை மரியாவும் விண்ணகத்தில் இருப்பதை காண்கிறோம். இதுதான் தொடர்பு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவை அனைத்தையும் கொண்டு நான் கூற முயல்வது இதுதான். பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழையானது யூத மக்களுக்கு மிகவும் முக்கியமானது. உடன்படிக்கை பேழையின் முன்னால் அவர்கள் மண்டியிட்டு வணங்குவார்கள். அவர்களின் வணக்கம் அப்பேழைக்கல்ல. அவர் அந்த பேழையை வணங்கவில்லை.
அவர்களின் வணக்கம் அப்பேழையில் உள்ள பொன்னுக்கும் வெள்ளிக்கும் அல்ல. இறைவனின் மாட்சி அப்பேழையின் மேல் இறங்கி நிழலிட்டதால் தான் அவர்கள் மண்டியிட்டு அந்த உடன்படிக்கை பேழையை வணங்கினார்கள். இறைவனின் மாட்சி அங்கு நிழலிட்டதால் தான் நாம் அன்னை மரியாவின் முன் மண்டியிடுகிறோம். அவர் கடவுள் என்பதற்காகவோ கடவுளுக்கு இணையானவர் என்பதற்காகவோ அல்ல. இறைவனின் மாட்சி அன்னை மரியாவின் மேல் நிழலிட்டதால் தான். இறைவனின் மாட்சி அன்னை மரியாவின் மேல் நிழலிட்டதால் தான். இதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. இதனால் தான் நாம் அன்னை மரியாவை போற்றுகிறோம். உங்கள் இல்லத்தில் இறைவனின் பிரசன்னம் இருக்க வேண்டுமானால் இந்த உடன்படிக்கை பேழையை உங்கள் இல்லத்திற்கு கொண்டு வாருங்கள். எருசலேம் ஆலயம் எவ்வளவு பெரியது, ஆனால் உடன்படிக்கை பேழை கொண்டு வந்தவுடன் தான் அது பிரசன்னமாயிற்று. பழைய ஏற்பாட்டின் அரசர் தாவீது அரசர், புதிய ஏற்பாட்டின் அரசர் கிறிஸ்து அரசர். இயேசு எப்போது அரசரானார்? அவர் விண்ணேற்றம் அடைந்து விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் அரசரானார். தாவீது அரசரான பின் என்ன செய்தார்? அவர் அரசரானதும் முதலாக செய்தது உடன்படிக்கை பேழையை எருசலேமுக்கு கொண்டு வந்து ஒரு முக்கியமான இடத்தில் அதை நிறுவியதுதான். அதை தான் தாவீது அரசர் செய்தார். புதிய ஏற்பாட்டு தாவீது அரசரான இயேசு விண்ணகம் சென்றதும் முதலாக என்ன செய்தார்? அவர் உடன்படிக்கை பேழையை, அதாவது அவருடைய தாயை விண்ணகத்திற்கு அழைத்து சென்று விண்ணகத்தில் மிகச்சிறந்த இடத்தை அவருக்கு அளித்தார். விண்ணக மன்னக அரசியாக அவரை உயர்த்தினார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவுக்கு எதிராக பேசுபவர்கள் பேசிவிட்டு போகட்டும். அவர்களிடம் போய் எதிர்வாதம் செய்து கொண்டு இருக்காதீர்கள். நீங்கள் அன்னை மரியாவை பற்றி பெருமைப்படுங்கள். அன்னை மரியாவை பற்றிய எந்த ஒரு ஐயமுமின்றி அவரை உங்கள் இல்லத்தில் இருக்கச் செய்யுங்கள். இறைவனுக்கு அடுத்தபடியாக அவருக்கு மரியாதையும் சிறப்பும் செய்யுங்கள். இறைவனுக்கு அடுத்தபடியாக மிகவும் வல்லமை வாய்ந்தவரும் நம்மை ஈர்க்கக்கூடியவரும் அன்னை மரியாதான். ஆதலால் தான் சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருச்சபையில் 3 வகையான வணக்க முறைகள் உள்ளன. முதலாவது அது ஆராதனை இறைவனுக்கு மட்டுமே அளிக்கப்படுவது. ஆராதனை இறைவனுக்கு மட்டுமே அளிக்கப்படுவது. அதுதான் ஆராதனை. இரண்டாவது வணக்கம், தூலியா, புனிதர்களுக்கு அளிக்கப்படுவது. ஆனால் அன்னை மரியாவுக்கு மட்டுமே நாம் உயர் வணக்கம் அளிக்கிறோம். ஹைப்பர் தூலியா, அதாவது உயர் வணக்கம். மற்ற புனிதர்களைப் போல் அன்னை மரியாவையும் கருதக்கூடாது. அவர் விண்ணகத்தில் இறைவனுக்கு அடுத்த நிலையில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறார். மிக முக்கியம். அன்னை மரியாதான் புதிய உடன்படிக்கை பேழை. அன்னை மரியாதான் விண்ணக மன்னக அரசி. நினைவு கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது வாசிப்போம் பழைய ஏற்பாடு அரசர்கள் முதல் நூலை வாசிப்போம். பிரிவு 2, அரசர்கள் முதல் நூல் வசனம் 19. பிரிவு 2 வசனம் 19 வாசிப்போம். பெத்சபா. யார் இந்த பெத்சபா? பெத்சபா சாலமன் அரசரின் தாய். பெத்சபா அதோனியாவுக்காக அரசர் சாலமோனிடம் பரிந்து பேசும்படி போனார். தன் தாயார் வருவதை கண்டவுடன் அரசனின் அரியணையில் அமர்ந்திருந்த சாலமோன் உடனே எழுந்து வந்து தாயை எதிர்கொண்டு வணங்கினார். இஸ்ரேலியர்களின் அரசர் அரசியை பணிந்து வணங்கினார். அரசர் வணங்கினார். இஸ்ரேலியர்களின் அரசர் அரசியை பணிந்து வணங்கினார். ஏனெனில் அரசர் அத்தாயின் மகன். அவருக்கு அருகிலேயே அவரது தாய்க்கு ஒரு சிறப்பு இருக்கை அளிக்கப்படுகிறது. அவரது தாய்க்கு அவர் அருகிலேயே சிறப்பு இருக்கை அளிக்கப்படுகிறது. தாய் அங்கு அமர்ந்தார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சாலமன் யார்? அவரும் இயேசுவின் நிழல்தான், முன்னுதாரணம்தான். அவரும் இயேசுவின் நிழல்தான். இது எப்படி தெரியும்? சாலமோன் தாவீது அரசின் மகன். இயேசுவும் தாவீதின் மகனே என்று அழைக்கப்பட்டார். அரசர்கள் முதல் நூல் பிரிவு 1 வசனம் 30 படிப்போம். உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில் எனக்கு பதிலாக அமர்வான் என்று இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் மேல் ஆணையிட்டு முன்பு நான் சொன்னதை இன்று நான் செய்து முடிப்பேன் என்றார். ஆண்டவர் தாவீதிடம் கூறினார், உன் மகன் சாலமோன் எனக்கு பின் ஆட்சியை ஏற்று என் அரியணையில்
எனக்கு பதிலாக அமர்வான் என்று ஆண்டவர் தாவீதிடம் கூறினார். அடுத்து வசனம் 31. இப்பொழுது சாலமோனுக்கு முடிசூட்டு விழா. முடிசூட்டு விழா எப்படி நடக்கிறது? அரசர்கள் முதல் நூல் பிரிவு 1 வசனம் 31 வாசிப்போம். அப்பொழுது பத்சேபா முகம் தரையில் பட தாழ்ந்து அரசை வணங்கி, என் தலைவராகிய தாவீது அரசர் நீடூழி வாழ்க என்றார். யூதர்களின் மரபில் அரசின் மனைவி அரசியாவதில்லை. ஆகவே சாலமோனின் மனைவி அவரை வணங்குகிறார். என் தலைவராகிய தாவீது அரசர் நீடூழி வாழ்க என்றார். வசனம் 32. தாவீது அரசர் குரு சாத்தோக்கையும் இறைவாக்கினர் நாத்தானையும் யோயோதாவின் மகன் பெனாயாவையும் என்னிடம் அழைத்து வாருங்கள் என்றார். வசனம் 33. உங்கள் தலைவனுடைய அலுவலரும் நீங்களும் சேர்ந்து என் மகன் சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்துச் செல்லுங்கள். கீகோனுக்கு அழைத்துச் செல்லுங்கள். சாலமோன் அரசர் ஒரு கோவேறு கழுதையின் மேல் அமர்ந்து செல்கிறார். சாலமோனின் முடிசூட்டு விழா. இயேசுவும் எருசலேம் நகரினுள் மக்கள் புடைசூழ நுழையும் போது இது போல ஒரு கோவேறு கழுதையின் மேல் தான் அமர்ந்து சென்றார் என்பதை நினைவு கொள்ளுங்கள். வசனம் 34. அங்கே குரு சாதோக்கும் இறைவாக்கினர் நாத்தானும் அவனை இஸ்ரேலின் அரசனாக திருப்பொழிவு செய்யட்டும். எக்காலம் முழங்க சாலமோன் வாழ்க என்று வாழ்த்துங்கள். சாலமோன் அரசர் கோவேறு கழுதையின் மேல் அமர்ந்து வரும்பொழுது மக்கள் தாவீது அரசின் மகன் சாலமோன் நீடூழி வாழ்க என்று வாழ்த்தினார். இயேசு கோவேறு கழுதையின் மேல் அமர்ந்து எருசலேம் நகருக்கு வருகையில் இதேபோல் தாவீதின் மகனுக்கு ஒசானா என்று வாழ்த்தினர். வசனம் 35. அதன் பின் அவனை இங்கே அழைத்து வாருங்கள். அவன் வந்து என் அரியணை மீது அமர்ந்து எனக்கு பதிலாக அரசாள்வான். வசனம் 36. யோயாதாவின் மகன் பெனாயா அரசருக்கு மறுமொழியாக அப்படியே ஆகுக. வசனம் 38. வசனம் 38 வாசிப்போம். இப்பொழுது அவ்வாறே குரு சாதோக்கு இறைவாக்கினர் நாத்தான் யோயாதாவின் மகன் பெனாயா கிரேத்தியர் பெலேத்தியர் ஆகியோர் அங்கிருந்து போய் சாலமோனை தாவீது அரசின் கோவேறு கழுதையின் மேல் அமர்த்தி கீகோனுக்கு அழைத்துச் சென்றார். வசனம் 39. அங்கே குரு சாதோக்கு கூடாரத்திலிருந்து எண்ணெய் கொம்பை எடுத்து வந்து சாலமோனை திருப்பொழிவு செய்தார். திருப்பொழிவு செய்யப்படுபவர் யார்? திருப்பொழிவு செய்யப்படுவர் என்றால் கிரேக்க மொழியில் கிறிஸ்து என்று பொருள். கிறிஸ்து என்று. திருப்பொழிவு செய்யப்பட்டவர் என்பதற்கு மற்றொரு பொருள் மெசாயா. மெசாயா யார்? இயேசுதான் மெசாயா. திருப்பொழிவு செய்யப்பட்டவர், புனிதமானவர். இவ்வசனங்கள் நாம் படித்தவை எல்லாம் இயேசுவின் நிழலாக காட்டுகிறது. பழைய ஏற்பாட்டு சாலமோன் தம் தாயை அரசியாக்கி அவரை பணிந்து தமக்கு அருகில் அவருக்கு ஒரு முக்கியமான இடத்தை அளித்தார். புதிய ஏற்பாட்டு புதிய சாலமோன், அதாவது இயேசுவும் அவ்வாறே செய்தார். இயேசு விண்ணேற்றம் அடைந்தவுடன் உடன்படிக்கை பேழை, அதாவது அவருடைய தாயை விண்ணகத்திற்கு அழைத்து வந்து மிக உயர்ந்த இடத்தை அவருக்கு அளித்தார். சகோதர சகோதரிகளே, இதுவே உடன்படிக்கை பேழையின் ரகசியம். உங்களுக்கு இன்னும் ஒரு செய்தியை கூறுகிறேன். இந்த உடன்படிக்கை பேழையினுள் இருப்பது யார் என்பது நமக்கு தெரியும். இயேசுதான். இயேசுவே தலைமை குரு, புதிய மன்னா, இறைவனின் வார்த்தை. இயேசுவே இறைவன். இம்மூன்றையும் தாங்கியுள்ள பெட்டகமே உடன்படிக்கை பேழை. இயேசு இறைவன் என்றால் அவரை தாங்கியுள்ள பெட்டகம் உடன்படிக்கை பேழை. எந்த பிரிவினை சபையினராவது அன்னை மரியா உடன்படிக்கை பேழை இல்லை என்று கூறினால் அன்னை மரியாவிடமிருந்து பிறந்தவர் இறைவன் இல்லை என்று உலகம் முழுவதற்கும் சொல்வது போலாகிவிடும். இயேசு இறைவன் என்றால் அவரை தாங்கிய பெட்டகமே உடன்படிக்கை பேழை. பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழையானது இறைவனின் உறைவிடம் எனப்பட்டது. அன்னை மரியாவை போற்றுகின்ற அனைவரும் இறைவனின் இறைத்தன்மையை போற்றுகின்றனர். உடன்படிக்கை பேழையாம் அன்னை மரியாவை போற்றாதவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இறைத்தன்மையை போற்றாதவர்கள் ஆகின்றனர். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் தேர்வு ஒன்றே ஒன்று எனில் அன்னை மரியாவை உடன்படிக்கையின் பேழையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் என்றுமே இயேசு கிறிஸ்துவை போற்றி வாழ்வீர்கள்.